ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து ஒரு நியூ அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நீட் ரேங்க் வந்துச்சு. ஸோ நீட் ரேங்க் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு அடுத்து வந்து இது ஆல் இந்தியா ரேங்க்குக்கு உண்டான ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு உண்டான ரேங்க். இதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நீங்க அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வேணும். அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து பர்ட்டிகுலரா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25 இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீங்க வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதே மாரி மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ஸ் கமிட்டி ஒரு நியூ அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு வந்து குடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து ஜூன் 29 உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன காரணம்னா, ஒரு சிலர் வந்து நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன்ஸ் போடாத மாணவர்களும் இருக்கலாம். சப்போஸ் இப்ப வந்து நான் மேனேஜ்மென்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடுற மாணவர்களும் இருக்கலாம். ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால, நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் போட்டு வைங்க. ஒரு ₹1000 தான் ஆகும். அதனால அப்ளிகேஷன்ஸ் போடுறதுல தவறு இல்ல. ஸோ மேனேஜ்மென்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. சப்போஸ் 2 கோட்டாக்குமே நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாணவர்கள் ஒண்ணும் பயந்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. பட் இன்னுமே நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன்ஸ் போடல அப்படிங்கிற மாணவர்கள் கண்டிப்பா மேனேஜ்மென்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 29 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சாயந்திரம் 5 மணி வரைக்கும் உங்களோட டேட்ட அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு எப்ப வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் எப்போ வரும் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கும். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்டேட் ரேங்க் வந்து எப்போ வரும் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் போட்டதுலேருந்து 7 நாட்கள்லேருந்து 10 நாட்களுக்குள்ள வரும். அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு வந்து ஜூன் 29 தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜூன் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த பர்ட்டிகுலர் டேட்ல வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஸ்டேட் ரேங்க் உண்டான ரேங்க் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றது? ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து எப்ப நடக்கும்? அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து 1 வீக் கழிச்சு உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேபி வந்து அதுவுமே ஜூலை ஒரு 7 இல்லாட்டினா 8 அந்த தேதிகள்ல நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அந்த தேதிகள்ல உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலும் குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அப்டேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 29 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் அப்ளிகேஷன்ஸ் போடலையோ அவங்க ப்ராப்பரா அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்லாம நீங்க குடுக்குற லைக்ஸ் நானுமே இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்துவா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.